வெல்கம் டு லோகு சேனல். இன்றைக்கி நம்ம குட்டி தோட்டத்தில் கிடச்ச முதல் குட்டி அறுவடையை பார்க்கலாம். என்னென்ன கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்களா, இது ஒன்று பெருசு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா வெண்டை செடி மட்டும்தான் ஒரு 10-12 முளைச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த வெள்ளை தண்டுக்கீரை கொஞ்சம் இருந்துச்சு. அப்புறம் நான் பீர்க்க விதை, புடலை விதை, சொர விதையெல்லாம் ஒன்று இருந்தது. பார்த்தீங்கன்னா இப்போ தான் முளைச்சி வந்துட்டுருக்குது. மிளகாய் செடியும் லைட்டாக அப்போ தான் முளைச்சி வந்துட்டுருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மிளகாய் செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு புழு வேறு இருந்துச்சு. வெண்டை செடியுமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் லைட்டாக வளர்ந்து வந்துட்டுருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் பூ வச்சு ஒரு காய் 2 காய் அந்த மாதிரி வச்சுருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 2-3 காய் முத்தி இருந்துச்சு மீன்ஸ் ஓரளவுக்கு பெருசாக இருந்துச்சு. நல்லா பிஞ்சு காய் தான், ஓரளவுக்கு பெருசாக இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதை பறிச்சுட்டு அப்படியே ஒரு 2 பிஞ்சு காயும் இருந்துச்சு. அது நம்ம இன்னொரு வாரம் கழிச்சு போகிறதுக்குள்ள அது பார்த்திங்கன்னா முத்தி போயிடும்ன்ட்டு அதையும் பொறிச்சிட்டு வந்துட்டோம். இந்த தண்டு கீரையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த புழு அரைச்சி ஓட்டை இருந்துச்சு. நிறைய கீரையில் பார்த்திங்கன்னா அடியில் இருக்கிற பெரிய பெரிய கீரைலாம் நிறைய ஓட்டை இருந்துச்சு. அதெல்லாம் பிச்சு கீழே வீசிட்டு மேலே இருக்கிற அந்த கொழுந்து கீரையாக இருக்கிறது மட்டும், நல்ல கீரையாக இருக்கிறது மட்டும் பறிச்சுட்டு வந்துட்டேன். அது பார்த்திங்கன்னா ஒரு பொரியலுக்காகும். அப்படி இல்லைன்னா நம்ம எதாவது போண்டா இது போட்டோன்னா அதுக்குள்ளே கூட அரைஞ்சி போட்டுக்கலாம். மிளகாய் செடியுமே பார்த்திங்கன்னா ஒரு 10-12 இது வச்சுருந்தேன் நாற்று. அதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வந்திருக்குது. ஒரு 3-4 செடி தான் வந்திருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு புழு வேறு இருந்துச்சு. புழு பார்க்க வரைக்கும் நமக்கு ஒன்றுமே தோணாது. ஆனால் புழு மட்டும் கண்ணில் பட்டுருச்சுன்னு வைங்களேன், கையெல்லாம் அரிக்கிற மாதிரியே தான் இருக்கும், உடம்பு ஃபுல்லாக அரிக்கிற மாதிரியே தான் இருக்கும். அந்த புழுவை மட்டும் நல்லா கல்லை வச்சு நசுக்கி கொன்னுட்டு, சரி இன்னும் மிளகாய் செடியில் மட்டும் இருக்குதான்னு சொல்லி தேடி தேடி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அந்த ஒரு புழு மட்டும் தான் என் கண்ணில் பட்டுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் போய் பார்க்கல எப்படி இருக்குதுன்ட்டு. அப்பயும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த வெண்டை செடியில் பூ சின்ன குட்டி குட்டி பிஞ்செலாம் இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 4 நாள் கழிச்சு போய் பறிச்சுட்டு வந்துட்டோம். இதுக்குள்ளேயே நான் படர்ற செடி ஊனவே கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, படர்ற செடி ஊன்னா தானே காய் வீட்டுக்கு ஆகும் அப்படின்ட்டு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா நமக்கு என்னென்ட்டு பீர்க்க விதை, சொர விதை, புடலை விதை அந்த மாதிரி ஒரு 2-3 விதை ஊனி வச்சுருந்தேன். அதில் ஒரு 2-3 செடி வந்திருக்குது. பார்க்கலாம் ஃப்யூச்சரில் அது எந்த அளவுக்கு படர்ந்து எந்த அளவுக்கு காய் பிடிக்குதுன்னு தெரில. இப்போது பார்த்திங்கன்னா இந்த வெண்டை செடி, கீரை செடி, இந்த மிளகாய் செடியெல்லாம் பார்த்திங்கன்னா கிணத்துக்கு ரைட் சைடில் இருக்குது. கிணத்துக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கத்திரி செடி இருக்குது. இப்போ காட்டினது ஸ்வீட் கார்ன் செடி. ரைட் சைடு பார்த்திங்கன்னா இந்த கீரையும் ஒரு 4 வெண்டைக்காயும் கிடச்சிது. லெஃப்ட் சைடில் பார்க்கலாம் வாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த நீல கலர் கத்திரிக்காயும் வெள்ளை கலர் கத்திரி செடியில் ஒரே ஒரு செடி இருந்துச்சு. நம்ம என்னதான் ஒரு 15-20 நாற்று நான் கூட நினச்சிட்டு இருந்தேன் வைக்கும்போது நமக்கு இவ்வளோ நாற்று தேவையில்லை, இவ்வளோ செடி தேவையில்லை, ஒரு 2-3 செடி இருந்தாலே போதும் நம்ம வீட்டு தேவைக்கு வந்துடும் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம 10-12-15ன்னு ஊன்னா கூட நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 தான் காய் பிடிக்கிற அளவுக்கு நல்லா வளர்ந்து வருது. மற்றதெல்லாம் அப்படியே செத்து போயிடுது. நான் ஊனே தளைஞ்சு வந்ததுலேயே பார்த்திங்கன்னா இது ஒன்று தான் வெள்ளை கத்திரிக்காய் பச்சை கலரில் இருந்தது. சரி ஒன்றே தான் இருக்குது, நம்ம அதை அப்படியே விதைக்க விட்ருவோன்னு சொல்லிட்டு விட்டேன். ஆனால் கீழே பார்த்திங்கன்னா இன்னொன்று காய் இருந்துச்சு. இது நல்லா பெருசாகவே வளர்ந்து வந்துட்டுருக்குது. 2மே விதைக்க இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு வச்சுருக்கிறேன். மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக கடையில் வாங்குற மாதிரி நீல கத்திரிக்காய். ஆனால் நிறைய புழு இருந்துச்சு. நானும் சாம்பலும் போட்டு பார்த்துட்டேன், அந்த புளிச்ச மோரும் ஊற்றி பார்த்துட்டேன். ஆனாலும் எதுக்குமே அது கண்ட்ரோல் ஆகவே இல்லை. நிறைய புழு இருக்குது. மருந்து வேணால் பார்த்திங்கன்னா எந்த மருந்துமே அடிக்கல. சரி ஓகே நம்ம அப்படியே சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அந்த புழு இருக்கிற இடத்த மட்டும் கட் பண்ணிவிட்டு நல்ல பக்கம் இருக்கிறத மட்டும் எடுத்து செஞ்சால் காய் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு 400 கிராம் காய் இருக்குதுன்னா ஒரு 150 கிராம் பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட்டாக தான் போகும். மீதி இருக்கிற 250 கிராம் தான் பார்த்திங்கன்னா நமக்கு யூஸ் ஆகும். சரி பரவாயில்லன்ட்டு அப்படியே விட்டுட்டோம். இந்த வெண்டைக்காயில் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஷஷ்வினுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்துட்டேன். அந்த ரெசிபியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.